அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவி குளியலுக்கு சென்றவர் உயிரிழந்தது எப்படி? சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோட்டை அண்ணாநகர் தெருவைச் சேர்ந்தவர் சேட்டு என்கின்ற மகாதீர் முகமது. 36 வயதான மகாதீர் தாதுபாய்குட்டை பகுதியில் உதிரிபாக கடை வைத்துள்ளார். மேலும் குகை ஆற்றோர வடக்கு தெருவில் உடற்பயிற்சி நிலையம் ஒன்றையும் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் மாலை சுமார் 7 மணியளவில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட அவர் அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சென்ற நிலையில் இவர் மட்டும் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு 9 மணி கடந்த பின்னரும் மகாதீர் வீட்டுக்கு வராததால் அவரது தாய் போன் செய்துள்ளார். மகாதீர் போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்முக்கு சென்று பார்த்தபோது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் மகாதீர் கிடந்துள்ளார். கண்ணாடியால் செய்யப்பட்ட குளியல் அறையை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்டபோது அவரது காதில் இருந்து ரத்தம் வந்துள்ளது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மகாதீரை கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். செவ்வாய்பேட்டை போலீசார் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். எப்பயுமே டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அவர். ஜிம்மு கோச் இல்லைங்க, ஆளுங்களாம் வச்சு ஜிம் நடத்திட்டு இருக்கிற. அப்படி அதில் எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாராட்டுக்குது. கேட்டால் வெயிட்டு 200 கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு. ஷவரில் ஏதோ அடைச்ச மயக்கத்தில் ஏதோ குளிக்க போயிருப்பாரா என்னன்னு தெரில. அப்படியே உள்ளேயே லாக்லேயே ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. நல்ல மனுஷன். இந்த ஜிம்மு ஓவர் வெயிட் போட்டனால ஹார்ட் அட்டாக் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மகாதீர் முகமதுவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் நீண்ட நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.